சாயி சத்சரிதம் அத்தியாயம் 43 44 பாபாவின் மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி ஏற்பாடுகள் சமாதி மந்திர் கோவில் பாபாவின் பூத உடலை எங்கனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. சிலர் முஸ்லீம்கள் பாபாவின் உடல் திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்றனர். குசால் சந்தும் அமீர் சக்கரும் இந்த கருத்தையே கொண்டிருந்தனர். ஆனால் ராமச்சந்திர பாடீல் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மானமான குரலில் கிராம பரிஷத்தை நோக்கி, எங்களுக்கு உங்கள் கருத்து சம்மதமில்லை. வாதாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று கூறினார். புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி அவரை தம் அருகில் அழைத்து, சீக்கிரம் எழுந்திரு, பாபு சாஹேப் நான் இறந்துவிட்டேன் என நினைக்கிறார். எனவே அவர் வரமாட்டார். நீ வழிபாட்டை நடத்தி காகட் காலை ஆரத்தியம் செய் என்றார். பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார். பாபாவிடம் மிகுந்த பக்தி உண்டு. இக்கனவுக்குப் பின்னர் பூஜா திரவியங்கள் அனைத்துடனும் அவர் வந்து மௌல்விகளின் எதிர்ப்பையும் பொருட்படாது உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையும் காலை ஆரத்தியும் காண்பித்து சென்றுவிட்டார். பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்து அவர் தம் திருமேனியை வாடாவில் வைக்க முடிவெடுத்தனர். அந்த நடுப்பகுதியை தோண்டத் துவங்கினார்கள். அடுத்த நாள் மாலையில் ராகாதாவிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் அம்முடிவை ஏற்றுக்கொண்டனர். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவர்க்கும் சாந்தி நிலவட்டும்.